இரவு 12:30. மழை பெய்யவில்லை. ஆனால் காற்று மட்டும் பழைய மரங்களை அசைத்தபடி ஒரு வித்தியாசமான சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது. பல ஆண்டுகளாக அந்த ஊரில் ஒரே ஒரு வீடு பற்றி மட்டுமே மக்கள் பொதுவாக பேசுவார். அமிர்தம் இல்லம். வெளியில் பார்க்கும்போது அது ஒரு பெரிய பாரம்பரிய மாளிகை. ஆனால் அதன் சுவர்களுக்குள் எத்தனை ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன என்பதை அந்த வீட்டில் வாழ்பவருக்கு கூட முழுமையாக தெரியாது. அந்த இரவு அந்த வீட்டில் இருந்த அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஒருவன் மட்டும் விழித்திருந்தான். அவன் பெயர் அஜய். வீட்டில் அனைவரும் அவனை அஜு என்று அழைப்பார்கள். வீட்டின் பொறுப்பை மெதுவாக ஏற்றுக்கொண்டிருந்த அவன் சில நாட்களாக ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு இரவும் அதே நேரத்தில் மேல்மலையில் யாரோ நடந்து செல்லும் காலடி சத்தம். முதலில் காற்றின் சத்தம் நினைத்தான், பிறகு பூனை என்று நினைத்தான். ஆனால் 3 நாட்களாக அதே சத்தம், அதே நேரம், அதே இடம். அவன் மனதில் ஒரு சந்தேகத்தை விதைத்தது. இன்று உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். விளக்கை ஏற்றவில்லை, செல்போனின் ஒளியையும் பயன்படுத்தவில்லை. இருட்டில் மெதுவாக படிக்கட்டுகளை ஏறினான். மேல் மாடி அமைதி. காற்று மட்டும் ஜன்னல்களை தட்டியது. அஜு சுவரின் பின்னால் நின்றான். அப்போது மெல்ல ஒரு நிழல் நீண்ட கருப்பு முக்காடு போர்த்தியபடி நடை போட்டு வந்தது. அந்த உருவம் ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக வைத்தது. அது இந்த வீட்டை நன்றாக அறிந்த ஒருவரை போல தோன்றியது. யார் இது? அஜயின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த உருவம் அருகில் வந்தது. இன்னும் 2 அடிகள், 1 அடி. அந்த நொடியில் அஜு திடீரென கையை நீட்டி அந்த உருவத்தின் மணிக்கட்டை பிடித்தான். யார் நீ என்று மெதுவாக கேட்டான். எதிர்பாராத தாக்குதலில் அந்த உருவம் சமநிலையை இழந்தது. இருவரும் தரையில் விழுந்தனர். முக்காடு கீழே சரிந்தது. மங்கலான நிலவொளி முகத்தில் விழுந்தது. வர்ஷினி. அஜயின் குரலில் ஆச்சரியமும் குழப்பமும் கலந்திருந்தது. வர்ஷினி ஒரு நொடி பேசவில்லை. அவள் உடனே எழுந்து நிற்க முயன்றாள். என்னை விடுங்கள். அவளின் குரலில் பயம் தெரிந்தது. அஜு அவளை பார்த்து கொண்டே இருந்தான். இந்த நேரத்தில் இங்கே ஏன் வந்திருக்கிறாய்? வர்ஷினி அமைதியாக இருந்தாள். பதில் சொல்லு. தயவுசெய்து யாரையும் எழுப்பாதீர்கள். அந்த ஒரு வாக்கியம் அஜுவின் சந்தேகத்தில் இன்னும் அதிகப்படுத்தியது. நீ என்ன மறைக்கிறாய்? ஒன்றுமில்லை. அப்படியென்றால் ஏன் முகத்தை மறைத்து வந்தாய்? வர்ஷினி கண்களை தாழ்த்தினாள். அவள் பேசவில்லை. அந்த அமைதியை 1000 பதில்களை சொன்னது. அந்த நேரத்தில் கீழே இருந்து ஒரு கதவு திறக்கும் சத்தம். இருவரும் ஒரே நேரத்தில் படிக்கட்டை பார்த்தனர். யாரோ மேலே வருகிறார்கள். அஜு உடனே வர்ஷினி அருகில் இருந்த பழைய மர அலபாரியின் பின்னால் நிற்கச் சொன்னார். இருவரும் மூச்சை அடக்கி கொண்டனர். படிகள் 1, 2, 3 மெல்ல மேலே வந்தன. கையில் டார்ச் லைட்டுடன் வயதான காவலாளி. யாராவது இருக்கீங்களா என்று கேட்டார். அமைதி. அவர் சுற்றி பார்த்தார். யாரும் இல்லை என்று நினைத்து திரும்பி சென்றார். அவர் கீழே இறங்கியதும் வர்ஷினி ஆழமாக மூச்சை விட்டார். இப்போது சொல்லு, உண்மையில் என்ன நடக்கிறது? இப்போது சொல்லு, உண்மையில் என்ன நடக்கிறது? அவள் மெதுவாக தலையை தூக்கினாள். நான் திருட வரவில்லை. அப்படின்னா? ஒரு உண்மையை தேடி வந்திருக்கிறேன். அஜயன் புருவம் சுருங்கியது. என்ன உண்மை? வர்ஷினி பதில் சொல்ல போகும் அந்த நொடியில் மேல் மாடியின் கடைசி அறையிலிருந்து டங் 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 என்று பழைய வெண்கல மணி 3 முறை ஒலித்தது. அந்த அறை 10 ஆண்டுகளாக பூட்டியே இருந்த அறை. அந்த அறைக்குள் யாரும் செல்ல முடியாது. ஏனென்றால் அந்த அறையின் சாவி அஜியிடமே இருந்தது. அப்படி இருக்க அந்த மணி எப்படி ஒலித்தது? அஜியும் வர்ஷினியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களில் கண்களில் இருந்த கேள்வி ஒன்றுதான். அந்த அறைக்குள் இப்போது யார் இருக்கிறார்கள்? மேல் மாடியின் அமைதியை கிழித்தபடி ஒலித்த அந்த 3 மணி சத்தம் டங் டங் டங். அஜியும் வர்ஷினியும் சில நொடிகள் அப்படியே குறைந்து நின்றனர். அஜியின் மனதில் ஒரே கேள்வி. அந்த அறையின் சாவி என்னிடம்தான் இருக்கிறது. அப்படி இருக்க உள்ளே யார்? வர்ஷினி மெதுவாக அவனை பார்த்தாள். நீங்களும் அந்த சத்தத்தை கேட்டீங்களா? ஆமாம். அப்படின்னா நான் மட்டும் கற்பனை பண்ணல. அஜு அவளை கூர்மையாக பார்த்தான். இதற்கு முன்பும் இந்த சத்தத்தை கேட்டிருக்கியா? வர்ஷினி மெதுவாக தலையசைத்தாள். நேற்றும், அதற்கு முந்தின நாளும். அப்போ ஏன் யாரிடமும் சொல்லலை? சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த பதில் அஜியை யோசிக்க வைத்தது. அவன் மெதுவாக சாவியை எடுத்தான். வா, அந்த அறையை திறந்து பார்க்கலாம். இருவரும் மெதுவாக அந்த பழைய கதவின் அருகே சென்றனர். பல வருடங்களை யாரும் திறக்காததால் கதவு முழுவதும் தூசி படிந்திருந்தது. சாவி பூட்டில் சுழன்றது. கிரீச். கதவு மெதுவாக திறந்தது. அறைக்குள் யாரும் இல்லை. ஆனால் அந்த அறையின் நடுவில் இருந்த பழைய மர நாற்காலி மட்டும் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. அஜயின் முகம் மாறியது. இது எப்படி சாத்தியம்? அறைக்குள் காற்றே இல்லை. ஆனால் நாற்காலி மட்டும் ஆடிக்கொண்டிருந்தது. வர்ஷினி மெதுவாக ஒரு மூலையை நோக்கி நடந்தாள். அங்கே பழைய புகைப்படங்கள் இருந்தன. அவற்றில் ஒன்றை எடுத்தாள். படத்தில் இருந்த முகத்தை பார்த்ததும் அவளின் கைகள் நடுங்கின. இது அஜு அருகே வந்தான். யாருடைய படம்? வர்ஷினி பதில் சொல்லாமல் அந்த புகைப்படத்தின் பின்புறத்தை காட்டினாள்.
அதில் மங்களாக எழுதப்பட்டிருந்தது, உண்மையை தேடுபவன் உயிரை காப்பாற்றி கொள்ளட்டும். அஜு ஒரு நொடி அமைதியாக நின்றார். இது யார் எழுதியது? அதே நேரத்தில் கீழே இருந்த ஒரு பெண்ணின் அலறல். அஜு, சீக்கிரமா! இருவரும் ஓடினர். கீழே சென்றபோது அஜியின் பாட்டி மயங்கி விழுந்திருந்தார். ராதா பதற்றமாக நின்றிருந்தாள். என்ன ஆச்சு? தெரியல, திடீர்னு விழுந்துட்டாங்க. அனைவரும் பாட்டியை அறைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவரும் வந்தார். பயப்பட வேண்டாம், வயது காரணமாக மயக்கம் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் மருத்துவர் வெளியேறிய சில நிமிடங்களில் பாட்டி மெதுவாக கண்டிருந்தார். அவர் நேராக வர்ஷினியை பார்த்தார். நீ அனைவரும் அவரை பார்த்தனர். என்ன பாட்டி? பாட்டி நடுங்கும் குரலில் சொன்னார். அவளை இந்த வீட்டிலிருந்து அனுப்பிடுங்க. அறை முழுவதும் அமைதி. வர்ஷினியின் கண்களில் கண்ணீர். அஜு அதிர்ச்சியில், ஏன் பாட்டி? பாட்டி பதில் சொல்லவில்லை. அவர் மீண்டும் மயங்கிவிட்டார். அந்த இரவு வர்ஷினி தனியாக தனது அறையில் அமர்ந்திருந்தாள். அவள் பையில் இருந்த ஒரு பழைய டைரியை எடுத்தாள். அதன் முதல் பக்கத்தில் ஒரு குழந்தையின் புகைப்படம். அதன் கீழே அமிர்தம் இல்லத்தின் வாரிசு. அந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் அவளின் கண்கள் கலங்கின. அந்த நேரத்தில் அறை கதவு மெதுவாக திறந்தது. அஜு உள்ளே வந்தாள். இந்த டைரி என்ன? வர்ஷினி அதை மறைக்க முயன்றாள். ஆனால் அஜு பார்த்து விட்டான். அமிர்தம் இல்லத்தின் வாரிசு. யார் அது? வர்ஷினி மெதுவாக மூச்சை இழுத்தாள். அந்த உண்மையை தெரிஞ்சா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் மாறிடும். அஜு அமைதியாக நின்றான். அப்படின்னா சொல்லு. வர்ஷினி பேச போகும் அந்த நொடியில் டக் 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 கதவை யாரோ தட்டினார்கள். அஜு கதவை திறந்தான். வெளியில் யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஒரு பழைய உரை மட்டும் கிடந்தது. அதை திறந்தான். உள்ளே ஒரு கருப்பு வெள்ளை புகைப்படம். அதில் சிறு வயது அஜு. அவன் அருகில் ஒரு சிறுமி. அந்த சிறுமியின் முகம் கிழிக்கப்பட்டிருந்தது. பின்புறத்தில் சிவப்பு மையில் எழுதப்பட்டிருந்தது, உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யாத. அடுத்த புகைப்படத்தில் கிளிய போவது ஒரு முகம் இல்லை, ஒரு உயிர். அஜு அதிர்ச்சியில் உறைந்தான். வர்ஷினி மெதுவாக சொன்னான், நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியே ஒரு கருப்பு நிழல் நகர்ந்தது. அஜு உடனே வெளியே ஓடினான். ஆனால் அங்கே யாரும் இல்லை. தரையில் மட்டும் ஒரு வெள்ளி மோதிரம். அந்த மோதிரத்தின் உள்ளே பொறிக்கப்பட்டிருந்த ஒரே எழுத்து வி. அஜு மெதுவாக திரும்பி வர்ஷினியை பார்த்தான். அந்த வி உன்னோட பெயரா? வர்ஷினி அமைதியாக நின்றாள். சில வினாடிகளுக்கு பிறகு அவள் சொன்ன ஒரே வார்த்தை, இல்லை, அது என்னோட அம்மாவின் பெயரின் முதல் எழுத்து. அஜுவின் கண்கள் விரிந்தன. ஏனென்றால் அவன் வீட்டில் பல வருடங்களாக யாரும் சொல்ல துணியாத பெயரும் வி என்ற எழுத்தில்தான் தொடங்கியது. கையில் இருந்த வெள்ளி மோதிரத்தை அஜு மீண்டும் மீண்டும் பார்த்தான். அதன் உள்ளே பொறிக்கப்பட்டிருந்த ஒரே எழுத்து வி. அந்த எழுத்து அவன் மனதில் பல வருடங்களாக மூடி கிடந்த நினைவுகளின் கதவை மெதுவாக திறந்தது. சிறுவயதில் ஒரு முறை அதே மாதிரி ஒரு மோதிரத்தை பாட்டியின் கையில் பார்த்தது அவனுக்கு மங்களாக நினைவுக்கு வந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அந்த நினைவு மறைந்து விட்டது. இந்த மோதிரம் உனக்கு எப்படி தெரியும் என்று வர்ஷினியை நோக்கி கேட்டான். வர்ஷினி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். என் அம்மா இறப்பதற்கு முன் இதை பற்றி சொன்னாங்க. உன் அம்மாவுக்கு இந்த வீட்டோட என்ன தொடர்பு? அதைத்தான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன். அஜு அவளை நேராக பார்த்தான். நீ இன்னும் முழு உண்மையை சொல்லலை. வர்ஷினி ஆழமாக மூச்சை இழுத்தாள். நான் சொன்ன உடனே நீ என்னை இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிடுவேன். முதல்ல சொல்லு, நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரலை. அஜுவின் புருவம் சுருங்கியது. அப்படின்னா என் அம்மா சொன்னதுபடி இந்த வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு உண்மையை எடுத்துக்கொள்ள வந்திருக்கேன். அந்த நேரத்தில் கீழே இருந்த ராதாவின் குரல், அஜு, பாட்டி உன்னை கூப்பிடுறாங்க. இருவரும் உடனே கீழே சென்றனர். பாட்டியின் அறை. அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு பாட்டி அஜுவின் கையை இறுக்கமாக பிடித்தார். இந்த வீட்டில் அவர் பேசும்போது குரல் நடுங்கியது. யாரையும் எளிதாக நம்பாத. ஏன் பாட்டி? உன் எதிரி வீட்டுக்கு வெளியே இல்லை. அஜு அதிர்ச்சி அடைந்தான். என்ன சொல்கிறீங்க? அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அவ்வளவு சொல்லிவிட்டு பாட்டி கண்களை மூடினார். மருத்துவர் வந்து பார்த்தார். அவர்களுக்கு ஓய்வு தேவை. ஆனால் அஜுவின் மனதில் அந்த ஒரு வாக்கியம் மட்டும் சுற்றி கொண்டிருந்தது. எதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அந்த மாலை அஜு வீட்டின் பழைய ஆவண அறைக்கு சென்றான். வர்ஷினியும் அவனுடன் வந்தாள். பல வருடங்களாக திறக்கப்படாத மர அலமாரியை திறந்தபோது பழைய கோப்புகள், நில ஆவணங்கள், குடும்ப புகைப்படங்கள். அவற்றின் கீழே ஒரு பழைய செய்தித்தாள். அதன் தலைப்பு அமிர்தம் இல்லத்தின் மர்ம தீபவத்து, இளம்பெண் உயிரிழப்பு. அஜு அதிர்ச்சி அடைந்தார். இது என்ன? வர்ஷினி அந்த செய்தியை படித்தாள். ஆனால் அதில் ஒரு விஷயம் அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. பாருங்க, என்ன செய்தியில் தேதி இருக்கு. ஆமாம், ஆனால் அந்த புகைப்படம் வேறு தேதியில் எடுத்தது. அஜு கவனமாக பார்த்தான். உண்மைதான், புகைப்படத்தில் இருந்த சுவர் கடிகாரம்
செய்திகள் எழுதப்பட்ட தேதியோடு பொருந்தவில்லை. அப்படின்னா அந்த செய்தி பொய்யா? அந்த நொடியில் பின்னால் இருந்த அலமாரியை தானாக மூடப்பட்டது. படா! இருவரும் திரும்பி பார்த்தனர். யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஒரு சிறிய சாவி கிடந்தது. அதனுடன் கட்டைப்பட்டிருந்த காகிதத்தில் கிணற்றில் பின்னால் தேடுங்கள். அதே இரவு அஜியும் வர்ஷினியும் யாருக்கும் தெரியாமல் வீட்டை பின்புறம் சென்றனர். அங்கே இருந்த பழைய கிணறு பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படவில்லை. அதன் அருகே ஒரு கல் சற்றே நிரம்பியிருந்தது. அதை இருவரும் சேர்ந்து நகர்த்தினர். கீழே ஒரு இரும்பு பெட்டி. அஜு சாவியை பயன்படுத்திட்டு இருந்தான். உள்ளே பணம் இல்லை, நகை இல்லை, ஒரு பழைய கேசட் டேப் மற்றும் ஒரு குழந்தையின் பிறப்பு சான்றிதழ். அஜு அதை எடுத்து பார்த்தான். அதில் குழந்தையின் பெயர் இருந்த இடம் முழுவதும் கிழிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தந்தையின் பெயர் மட்டும் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அஜியின் முகம் வெளிரியது. இது முடியாது. வர்ஷினி பதறினாள். என்னாச்சு? அஜு நடங்கும் கையால் அந்த சான்றிதழை அவளிடம் கொடுத்தார். அதில் தந்தை ராஜசேகர், அதே பெயர். அஜியின் தந்தை பெயர். தந்தை பெயர். வர்ஷினி அதிர்ச்சியில் உறைந்தாள். அப்படின்னா இந்த குழந்தை? அவள் வாக்கியத்தை முடிப்பதற்குள் திடீரென்று யாரோ இந்த இரும்பு பெட்டி அவர்களிடமிருந்து பறித்து கொண்டார். இருவரும் திரும்பி பார்த்தனர். கருப்பு உடை அணிந்த ஒருவர் முகமூடி போட்டபடி அந்த பெட்டியுடன் ஓடினார். நில்லு அஜய்! அவரை பின்தொடர்ந்தான். வீட்டின் தோட்டம் முழுவதும் பரபரப்பு. முகமூடி அணிந்தவர் சுவரை தாண்டி குதிக்க முயன்றார். அஜு அவரது சட்டை பையை பிடித்தார். ஆனால் சட்டை கிழிந்து கையில் வந்தது. அந்த நபர் இருளில் மறைந்து விட்டார். அவர் தப்பிச் சென்ற இடத்தில் ஒரு சிறிய லாக்கெட் மட்டும் கீழே விழுந்திருந்தது. அதை அஜு எடுத்தான். லாக்கெட்டை திறந்தான். உள்ளே இருந்த புகைப்படத்தை பார்த்தவுடன் அவன் மூச்சே நின்றது. அதில் சிறுவயது அஜு, சிறுவயது வர்ஷினி இருவரும் ஒன்றாக சிரித்து கொண்டிருந்தனர். அஜு மெதுவாக வர்ஷினியை நோக்கி திரும்பினார். நாம இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் தெரிஞ்சவங்களா? வர்ஷினியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக தலையசைத்தாள். ஆமாம், ஆனால் அந்த நினைவுகளை யாரோ நம்ம இருவரிடமிருந்தும் பறிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் தொலைவில் இருந்து ஒரு ஆண் குரல் ஒலித்தது. உண்மை வெளியே வந்தால் இந்த வீட்டில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அந்த குரல் யாருடையது என்பதை அறிய இருவரும் இருளை நோக்கி பார்த்தனர். ஆனால் அங்கே மீண்டும் யாரும் இல்லை. இரவு. அமிர்தம் இல்லம் முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அஜு மற்றும் வர்ஷினியின் மனதில் மட்டும் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. சிறுவயது புகைப்படம், வி என்று பொறிக்கப்பட்ட மோதிரம், கிணற்றருகே கிடைத்த பெட்டி, முகமூடி அணிந்த மர்ம மனிதன், இவை அனைத்தும் ஒரே மர்மத்தை சுட்டி காட்டின. ஆனால் அந்த மர்மத்தின் மையத்தில் யார்? அடுத்த நாள் காலை வீட்டில் அனைவரும் வழக்கம் போல் இருந்தனர். யாருடைய முகத்திலும் பதற்றம் தெரியவில்லை. அதுவே அஜிக்கு இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கிறது, ஆனால் யாரும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்களே. அவன் அமைதியாக அனைவரையும் கவனிக்க ஆரம்பித்தான். ராதா மிகவும் இயல்பாக பேசி கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அடிக்கடி ஒரு பழைய மர அளப்பறையை பார்த்து கொண்டிருப்பதை அஜு கவனித்தான். அன்றிரவு அனைவரும் உறங்கிய பிறகு அஜியும் வர்ஷினியும் மீண்டும் கீழ்த்தளத்திற்கு சென்றனர். அந்த அலமாரியை மெதுவாக திறந்தனர். அதன் பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட இரும்பு கதவு. இந்த கதவு பற்றி யாருக்கும் தெரியாதே என்று அஜு மெதுவாக சொன்னான். வர்ஷினி சுவரில் இருந்த சிறிய சக்கரத்தை திருப்பினார். கிர்! பல ஆண்டுகளாக திறக்கப்படாத அந்த ரகசிய கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே குறுகிய படிக்கட்டு. அவர்கள் கீழே இறங்கினர். காற்றில் பழைய காகிதத்தின் வாசனை, சிலந்தி வலைகள், சுவரில் மங்கலான குடும்ப புகைப்படங்கள், அவற்றின் நடுவில் ஒரு பெரிய ஓவியம். அந்த ஓவியத்தில் இருந்த பெண்ணை பார்த்தவுடன் வர்ஷினி அதிர்ச்சியில் உறைந்தாள். இது அந்த முகம் அவளது அம்மாவை போலவே இருந்தது. அஜு மெதுவாக ஓவியத்தின் கீழே இருந்து பெயரை படித்தான். வாணி ராஜசேகர். வர்ஷினியின் கண்களில் கண்ணீர். அது என் அம்மாவின் பெயர். அஜு சில நொடிகள் பேசவே முடியவில்லை. அப்படின்னா உன் அம்மா இந்த வீட்டில் தான் வாழ்ந்தாங்களா? அந்த நேரத்தில் பின்னால் இருந்து கைத்தட்டும் சத்தம். டப் டப் டப். இருவரும் திரும்பி பார்த்தனர். இருளிலிருந்து ஒரு நிழல் மெதுவாக வெளிவந்தது. முகத்தில் சிரிப்பு, கண்களில் குளிர்ந்த அமைதி. இவ்வளவு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களே! அஜு உடனே முன் நின்றாள். நீ யார்? அந்த நபர் மெதுவாக முகமுடியை கலட்டினார். அவரை பார்த்தவுடன் அஜியின் முகம் வெளியேறியது. மாமா! அது வெளிநாட்டில் இருப்பதாக அனைவரும் நினைத்த குடும்ப உறுப்பினர் சுரேஷ். அவர் பல வருடங்களுக்கு முன்பே வீட்டை விட்டு போய்விட்டார் என்று அனைவரும் நம்பியிருந்தனர். ஆனால் அவர் இந்த வீட்டிலேயே ரகசியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? சுரேஷ் சிரித்தார். உயிரோடு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரையும் நான் பல வருடமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அஜு கோபமடைந்தார். ஏன்? எதுக்காக இந்த நாடகம்? சுரேஷ் மெதுவாக சொன்னார். ஏன்னா இந்த குடும்பத்தில் யாரையும் என்னால் நம்ப முடியலை.
அவர் ஒரு பழைய கோப்பை எடுத்தார். அதிலிருந்த ஆவணங்களை அஜியிடம் கொடுத்தார். அதை பார்த்த அஜி அதிர்ச்சியில் உறைந்தார். இத்தனை ஆண்டுகளாக அமிர்தம் இல்லத்தின் சொத்து ஆவணங்கள் போலியாக மாற்றப்பட்டிருந்தன. யாரோ மெல்ல மெல்ல குடும்பத்தின் உரிமையை மாற்றி கொண்டிருந்தனர். ஆனால் அதை செய்தது சுரேஷ் இல்லை. அப்படின்னா குற்றவாளி யார் என்று அஜி கேட்டான். சுரேஷ் மெதுவாக மேலே இருந்த படிக்கட்டை பார்த்தார். இப்போவே வந்துடுவாங்க. அதே நேரத்தில் கதவு மெதுவாக திறந்தது. ராதா உள்ளே வந்தாள். அவளை பார்த்து அஜு அதிர்ச்சி அடைந்தான். அத்தை, ராதா சிரித்தாள். இவ்வளவு நாளாக தேடிய உண்மை கிடைச்சதா? வர்ஷினி ஒரு அடி பின்னால் நகர்ந்தாள். அப்படின்னா இதெல்லாம்? ராதா அமைதியாக சொன்னாள். ஆமாம், இந்த ரகசியத்தை நான் மறைச்சேன். அஜு கோபமாக கேட்டான். ஏன்? ராதாவின் கண்களில் கண்ணீர். உங்களை ஏமாற்றணும்னு இல்லை, உங்களை காப்பாற்றணும்னு தான். அந்த வார்த்தை முடிந்த உடனே பாங், மேலே இருந்து துப்பாக்கி சத்தம். அனைவரும் அதிர்ச்சியில் திரும்பி பார்த்தனர். கூரையிலிருந்து தூசி விழுந்தது. சுரேஷ் கத்தினார். கீழே படுங்க. மற்றொரு சத்தம். பாங், விளக்குகள் அணைந்தன. அறை முழுவதும் இருள். அஜு வர்ஷினியை கையை பிடித்தான். என்ன நடந்தாலும் என் கையை விடாத. சில வினாடிகள் முழு அமைதி. பிறகு அவசர விளக்கு எரிந்தது. அனைவரும் சுற்றி பார்த்தனர். ராதா அங்கே இல்லை. சுரேஷன் காணாமல் போயிருந்தார். தரையில் ஒரு காகிதம் மட்டும். அதை அஜு எடுத்து படித்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் கண்டுபிடிச்சது உண்மையின் முதல் பக்கம் மட்டும். உண்மையான எதிரி இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறான். அதன் கீழே ஒரு குடும்ப புகைப்படம். அதை பார்த்து அஜியின் கைகள் நடுங்கின. ஏனென்றால் அந்த புகைப்படத்தில் இருந்த அனைவரும் கேமராவை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பின்புற ஜன்னலில் ஒரு மர்ம நிழல் நின்று சிரித்து கொண்டிருந்தது. அந்த நிழலை இதுவரை யாருமே கவனித்ததே இல்லை. அமிர்தம் இல்லத்தின் உண்மையான எதிரி யார்? வர்ஷினியின் அம்மாவுக்கு உண்மையில் என்ன நடந்தது? பாட்டி ஏன் பல ஆண்டுகளாக உண்மையை மறைத்தார்? அஜு மற்றும் வர்ஷினியின் சிறுவயது நினைவுகள் ஏன் அளிக்கப்பட்டன? அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அடுத்த சீசனில் வெளிவரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர்